சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழும் வசந்தியும் பார்த்தா இங்க கோயில்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. என்ன தமிழ், நமக்கு கடைசி வரை எந்த ஆதாரமும் கிடைக்கலையே, ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சாவது எப்படியாவது கண்மணி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ஆதாரத்தை காமிச்சாதான் அங்கே இருக்கிறவங்க நம்புவாங்க. வாய் வார்த்தையா சொன்னாலாம் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கோம். நீ முன்ன மாதிரி அவங்க வீட்டு சின்ன மருமகளா இருந்தேன்னா நீ சொல்றத வேத வாக்கா நினைச்சிருப்பாங்க. இப்ப அவங்களே நம்மளை எதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஆதாரம் தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வசந்தி பேசிக்கிட்டு இருக்கல. என்னமா பண்றது, நம்ம காதுக்கு எல்லாமே கேக்குது, ஆனா எதையும் கொண்டு போய் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கோம். இப்பயும் ஒண்ணு கெட்டு போகலாமா? கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. இதுக்குள்ள எப்படியாவது ஏதாவது ஆதாரம் கிடைச்சா எப்படியாவது மாமாட்ட கொண்டு போய் காமிச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். என்னம்மா பண்றது, எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி தமிழும் வசந்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏ தமிழ், அங்கே பாரு கண்மணி அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், கண்மணி எப்படிமா இங்கே இருப்பா, அவன் மண்டபத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ் சொல்லையில, ஏய் இல்லை அங்கே நிற்கிறது கண்மணி, கூட நிற்கிறது ஆறுமுகம். என்ன இவங்க 2 பேரும் இங்கே கோயிலில் நிற்கிறாங்க, கல்யாண மண்டபத்தில் இவ இருக்காம இங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி தமிழும் வசந்தியும் போய் பார்க்குறாங்க. அங்கே கண்மணி ஆறுமுகம் பார்த்தா கோயிலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஆறுமுகம் கையில் தாலி வச்சிருக்காரு. என்ன பிள்ளை நடக்குது இங்கே? ஆறுமுகம் கையில் தாலி இருக்கு, கூடவே கண்மணி இந்த பிள்ளை நிற்கிது. என்ன தமிழ், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கல. இந்த விஷயம் உனக்கு தெரியாதுல்ல, ஏற்கனவே கண்மணி ஆறுமுகத்தை காதலிக்கிறா, 2 பேரும் காதலிக்கிறாங்க. இந்த விஷயத்த வேற எனக்கு தெரியும். இதை நான் கண்மணிகிட்ட கேட்டதுக்கு நானே அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தா. இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி அவ வேற என்கிட்ட உதவி கேட்டிருந்தா. ஆனா மாப்பிள்ளையோட லட்சணம் என்ன நம்ம காதுக்கு வந்த பின்னாடி மாப்பிள்ளைய பத்தி ஆதாரத்தோட நிரூபிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிலாம் நான் பார்த்தேன். ஆனா இவன் இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லையில, சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் வசந்தியும் பார்த்தா கண்மணி கிட்ட வராங்க. இங்க பார்த்தா கண்மணி வசந்தியை தமிழையும் பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. ஆறுமுகம் பார்த்தா கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடாரு. பூச்சு கண்மணி, இங்க பாரு தமிழம்மா பார்த்துட்டாங்க, இவங்க பார்த்தாங்கன்னா வீட்டுல போய் சொல்லிடுவாங்க, பெரிய பிரச்சனையே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லவும், ஆறுமுகம் அவங்களுக்கு தான் தெரியும்ல நம்ம காதலிக்கிற விஷயம், நீ கொஞ்ச நேரம் அமைதியார் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும், என்ன கண்மணி நீ என்ன இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் அண்ணி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. நான் ஆறுமுகத்தை தான் காதலிக்கிறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா ஆறுமுகம் கட்டினதா இருக்கணும், இல்ல என் கழுத்துல வேற யாராவது தாலி கட்டினா அந்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருவேன். கோயில இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும், கண்மணி என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அதுக்காக இப்படி நீங்க 2 பேரும் இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா? ஊரே திரண்டு வரும். பத்தாவதுக்கு உங்க அண்ணனை பத்தி தெரியும்ல, எவ்வளவு கோவப்படுவாருன்னு. நான் இங்க நிக்கிற விஷயத்தை யாராவது பார்த்தாங்கன்னா நான் தான் உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அந்த பிரச்சனை என் மேலதான் விழும். என்ன கண்மணி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், எனக்கு வேற வழி தெரியல நீ. கல்யாண மண்டபத்துக்கு போனா அந்த ஆளு என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு, வேற ஒருத்தருக்கு மனைவியா போகலாம், இந்த ஜென்மத்துல என்னால முடியாது, நான் கல்யாணம் பண்ண ஆறுமுகத்தை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கண்மணி சொல்லவும், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, எப்படியாவது உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே, இதுவரைய நீ மாமா கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கையில, எங்க நீ யாருமே என்கிட்ட வந்து ஓ விருப்பம் என்ன, உனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, உனக்கு இவர் கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமான ஒத்த வார்த்தை கூட யாருமே என்கிட்ட கேட்கல. இப்படி இருக்கையில நான் யாருக்கிட்ட போய் என்ன அண்ணி சொல்றது, அதுவும் படபடன்னு கல்யாண வேலையில இவ்வளவு அவசரமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்து அப்பயே நிச்சயம் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம், இப்படி இருக்கையில நான் யாருக்கிட்ட என்ன அண்ணி சொல்லி புரிய வைக்கிறது? அதனாலதான் நான் எடுத்திருக்கிற முடிவு எனக்கு சரின்னு பட்டுச்சு, அதனாலதான் நானும் ஆறுமுகமும் இங்க கல்யாணம் பண்ணிக்கிற போறோம் அப்படின்னு சொல்லி கண்மணி சொன்னதும், இங்க பாரு கண்மணி கொஞ்சம் சொல்றது கேளு, நீ மாமா கிட்ட சொல்லி புரிய வை, இப்பயும் உன்னை கெட்டு போகல, மண்டபத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உன்னை காணான்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க, தேட ஆரம்பிச்சாங்கன்னு பெரிய பிரச்சனை ஆயிரும், இது மாமாவுக்கு பெரிய அவமானத்தை கூட தேடி கொடுக்கலாம், கொஞ்சம் சொல்றத கேளு கண்மணி அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இல்ல நீ நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது, நானே ஆறுமுகத்தை பேசி இப்பதான் சமாதானப்படுத்தியிருக்கேன், ஆறுமுகமும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாரு, ஆறுமுகம் என் கழுத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவோ, இங்க ஆறுமுகம் பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. மண்டபத்துல பார்த்தா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிருது. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஐயரை சொன்னதும் இங்க பார்த்தா ஈஸ்வரி சித்ராவோ, சரி வா சித்ரா போய் கண்மணி கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தா கண்மணி இல்ல. என்னடி கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், பாத்ரூம் எதுவும் போயிருப்பான்னு நினைக்கிறேன், கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கிட்ட நின்று சித்ரா கத்தவும், இம்மா பாத்ரூம்ல இவ இல்ல, இவ இங்க இல்லைன்னா
முகூர்த்த நேரத்துக்கு இவ எங்கிட்டு போயிருக்க போறா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஈஸ்வரிக்கு வைத்திய கலக்க ஆரம்பிச்சிருது. மா ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு ஓடி எதுவும் போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா சொல்லவும், அடியே வாயை கழுவடி, இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சு வச்சு நம்ம பெரிய கோடீஸ்வரர் ஆகலான்னு சொல்லி நான் கனவு கண்டுகிட்டு தெரிகிறேன். அவ எங்கேயாவது இருக்க போறான், வேற ஏதாவது ரூம்ல இருக்க போறான், நீ போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கண்மணியை காணோன்னு சொல்லி ஈஸ்வரியும் சித்ராவும் தேட ஆரம்பிச்சுறாங்க.